ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளின் மேல் ஒன்றில் அவனை தகன பலியாக இடு என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அழிந்து போகின்ற பொன் அக்னியில் சோதிக்கப்பட்டு என்றும் அதை காட்டில் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்றும், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்றும் நாம் வாசிக்கிறோம். எனவே ஆபிரகாமின் விசுவாசத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம்.